மத்திய அமைச்சர் நாராயணசாமி இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க சார். இப்ப காரைக்கால் மாணவி வினோதினி ஆசிட் வீச்சால பாதிக்கப்பட்டு இன்று உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து உங்களுடைய கருத்து பதிவு செய்யுங்க சார். இந்த காரைக்கால் என்ஜினியரிங் பட்டதாரி வினோதினி அவர்கள் இறந்து விட்டார் என்ற செய்தி கேட்டு மிகவும் துக்கப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக அந்த பெண்ணுக்கு உடல் நிலை தேறுவதற்காகவும் அது மட்டுமல்லாமல் அவருக்கு கண் பார்வை திரும்பி வர வேண்டும் என்பதற்காகவும் நான் என்னால் முடிந்தவரை பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களிடம் பேசி அவருக்கு நிதி ஆதாரம் பெற்று தந்தது மட்டுமல்லாமல் அவருக்கு கண் பார்வை திரும்புவதற்கு டெல்லியில் உள்ள அகில இந்திய விஞ்ஞான கழகத்திலே கூட பேசியிருந்தேன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு 3 தினங்களாக மிகவும் கஷ்டமான நிலையில் இருந்த அந்த பெண்ணுக்கு இன்று காலை உயிர் பிரிந்து விட்டதை கேட்டு மிகவும் துக்கத்தில் இருக்கிறோம். அதாவது பெண்களுக்கு வன்கொடுமை என்பது தொடர்ந்து நம் நாட்டிலே நடந்து வருகிறது. குறிப்பாக டெல்லியில் நடந்த அகோர சம்பவம், ஒரு பெண் 5 பேர்களால் கற்பழிப்பு, அது மட்டுமல்லாமல் இது போன்ற அமிலத்தை ஊற்றி பெண்களை அவருடைய உரு குலைக்க வைத்து அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்ற ஒரு நிலை இப்பொழுது இந்த ஒரு இளம் பெண் பட்டதாரி தன்னுடைய உயிரை இழக்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு கடுமையான சட்டத்தை கொண்டு வருவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். குறிப்பாக இந்த பெண் வினோதினி அவருடைய குடும்பத்திற்கு, அந்த பெண்ணு தன்னுடைய இள வயதிலேயே தன்னுடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய பெண் இறந்திருக்கிறார். அதற்கு என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடுமையான தண்டனை அந்த பெண் மீது, அந்த அமிலத்தை ஊற்றிய அந்த நபருக்கு நீதிமன்றமானது கொடுக்க வேண்டும். புதுவை மாநில காவல்துறையானது காரைக்கால் பகுதியில அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்கை முறையாக நடத்தி அந்த பெண்ணினுடைய குடும்பத்திற்கு நீதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சார், டெல்லி பாலியல் வன்கொடுமை சம்பவம் நினைவு கூர்ந்தீங்க. இந்த சம்பவத்தை தொடர்ந்தும் கூட மாநில அரசு மத்திய அரசு பல்வேறு கடுமையான சட்டங்கள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு கூறி வந்த நிலையில, குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் கூட டிசம்பர் 12ஆம் தேதி 2 பெண்கள் மீது ஆசிட் வீச்சு நடந்தது. அந்த சம்பவத்தை தொடர்ந்தும் கூட சென்னை ஆதம்பாக்கத்தில் இணையதள மையம் ஒன்றில் வேலை பார்த்த பெண்ணின் மீது ஆசிட் வீசப்பட்டது. இப்பொழுது ஆசிட் வீச்சால் பாதிக்கப்பட்ட வினோதினி என்ற பெண் உயிரிழந்திருக்கிறார். இது போன்ற சம்பவங்களை தடுக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும், என்ன மாதிரியான தடுப்பு சட்டங்கள் கொண்டு வரணும் சார்? அதாவது இது போன்ற தொடர்ந்து நடக்கின்ற சம்பவங்கள், பெண்களுக்கு வன்கொடுமை இழைப்பது, பெண்கள் மீது அமிலம் பேசுவது, பெண்களை பலாத்காரமாக அழைத்து சென்று கற்பழித்து கொலை செய்வது, இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலம், நீங்கள் சொன்னது போல உத்தரப்பிரதேச மாநில மற்ற மாநிலங்களில அதே போல அமிலம் வீசுகின்ற அந்த ஒரு நிலையெல்லாம் தொடர்ந்து நடந்து வருவது வருத்தத்தை அளிக்கிறது. குறிப்பாக இது போன்ற இந்த வன்கொடுமை, பெண்களுக்கு ஏற்படுகின்ற வன்கொடுமை, கற்பழிப்பு சம்பவங்கள், பெண்களை கொலை செய்வது, பெண்கள் மீது அமிலம் வீசுவது, இது சம்பந்தமான இந்த சம்பவங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு நீதிபதி, உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி வர்மா அவருடைய தலைமையில ஒரு குழு அமைத்து அந்த குழு பரிந்துரை கொடுத்திருக்கிறது. அந்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்திய தண்டனை சட்டம், அதே போல அதாவது பெண்களுக்கு வன்கொடுமை விளைவிக்கும் மீது அவர்களுக்கு மரண தண்டனை கொடுப்பது போன்ற பரிந்துரைகளை கொடுத்திருக்கிறது. அந்த பரிந்துரைகளை அரசு பரிசீலனை செய்து இப்பொழுது வருகின்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரில் அந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கிறோம். இது போன்ற சம்பவங்களுக்கு மரண தண்டனை என்பது சரியான தீர்ப்பாக இருக்கும் என்று கருத்திலே கொண்டு மட்டுமல்லாமல் அந்த வழக்குகள் காலம் தவறாமல் விரைவிலே முடிப்பதற்கு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க வேண்டும் என்று அவர்கள் பரிந்துரை கொடுத்திருக்கிறார். அதையும் நாங்கள் செய்கிறோம். இதுபோல் பல மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில பல நடவடிக்கை எடுத்துகிறோம். இதை மாநில அரசாங்கங்களும் பின்பற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.
நிச்சயமா சார். இப்போ டெல்லி பாலியல் வன்கொடுமைக்கு பிறகு இந்த வர்மா கமிட்டி அமைத்து அந்த வர்மா கமிட்டி வந்து ஒரு விஷயத்தை வந்து பரிந்துரைத்தாங்க மத்திய அரசுக்கு. என்னன்னா, பெண்களுக்கு இழைக்கப்படும் பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான குற்றங்களில் இந்த ஆசிட் வீசுவது என்பது மிகவும் மோசமான குற்றமாக கருதப்பட வேண்டும், அதற்கு கடுமையான சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை வந்து பரிந்துரை செய்தார்கள். இது குறித்து நீங்க என்ன சொல்றீங்க சார்? அந்த பரிந்துரையை முழுமையாக அரசு ஏற்றுக்கொண்டது. குறிப்பாக அமிலம் பெண்கள் மீது வீசி பெண்களுடைய உருக்குலைப்பது, அது மட்டுமல்லாமல் அவருடைய கண் பார்வை எல்லாம் இழக்கின்ற ஒரு நிலை. இப்பொழுது ஒரு அகோர சம்பவம். இந்த வினோதினி அவர்கள் தன்னுடைய உயிரையே இழந்திருக்கிறார். ஒரு காம கொடூர மனிதனுடைய அந்த வெறி செயலாலே அவர் தன்னுடைய உயிரை இழக்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கும் கடுமையான சட்டத்தை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறது. சார், இப்போ டெல்லி பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு வந்து சிங்கப்பூரில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதற்கான மருத்துவ செலவை வந்து அரசு ஏற்று நடத்தியது. இதன் பிறகும் இது போன்ற ஆசிட் வீச்சால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அரசு முன் வந்து மருத்துவ செலவை ஏற்காததற்கு என்ன காரணம் சார்? அதாவது உங்களுக்கு இது போன்ற அந்த சம்பவங்களை வந்து அந்த மாநில அரசுகள் பரிவோடு கவனிக்கணும். மாநில அரசுகள் வந்து பாராமுகமா இருக்கிறது இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. புதுவை மாநிலத்தில் மட்டுமல்ல, புதுவை மாநிலத்தில் இந்த வினோதினி அவர்கள் அமிலம் ஊற்றப்பட்டு அவர் உயிருக்கு போராடி கொண்டிருந்த பொழுது புதுவை மாநில அமைச்சரவையிலிருந்து முதலமைச்சரோ அல்லது அமைச்சர்களோ சென்று பார்த்து அந்த குடும்பத்துக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. ஆனால் நான் கேள்விப்பட்ட உடனேயே நான் மருத்துவமனைக்கு சென்று அதனுடைய பெற்றோர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறினேன். அது மட்டுமல்லாமல் அந்த பெண்ணை பார்த்து பேசும்போது அவர் தைரியமாக என்னிடம் பேசும் பொழுது அவர் கண்டிப்பாக உயிர் பிழைப்பார் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. ஆனால் அந்த எண்ணம் இப்பொழுது நிறைவேற்றப்பட முடியவில்லை. அவர் தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறார். அந்த பெண்ணினுடைய இது மட்டுமல்ல, இந்த பெண்ணினுடைய சாவு, இந்த பெண்ணினுடைய மரணம் புதுவை மாநிலம் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து தண்டனை அது போன்ற அமிலம் வீசுகிறவர்கள், வன்கொடுமை பெண்களுக்கு விளைவிக்கிறவர்கள், கற்பழிப்பு சம்பவங்களில் ஈடுபடுவர்கள் ஒரு பாடமாக இருந்து அவர்கள் எல்லாம் சிறை தண்டனைக்கும் மரண தண்டனைக்கும் உட்படுவார்கள் என்ற அந்த இது ஒரு பாடமாக அவர்களுக்கு அமைய வேண்டும். அதாவது மாநில அரசுகள் இது போன்ற சம்பவங்களில் கவனம் செலுத்தாமல் இருப்பதனால்தான் இது போன்ற கற்பழிப்பு சம்பவங்கள் எல்லாம் நடக்கின்றன. காவல்துறையும் மெத்தனமாக இருக்கிறது. காவல்துறையானது இந்த வழக்குகளை விரைவில் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறை உதாசீனம் செய்ததால் தான் டெல்லியில அந்த பெண்ணினுடைய கற்பழிப்பு சம்பவமே பூதகரமாக ஆனது. ஆகவே காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல மாநில அரசும் அந்த வழக்கை வேகமாக நடத்தி அந்த தண்டனை சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்தால்தான் இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காது. மாநில அரசானது இது போன்ற பிரச்சனைகளை உன்னிப்பாக கவனித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். சார், இப்ப வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஆசிட் வீசுபவர்கள் மீது கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறது. இது குறித்து இது சம்பந்தமாக மத்திய அரசு தற்பொழுது என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வருது சார்? அதாவது மத்திய அரசை பொறுத்தவரையிலும் இதுல வந்து அமிலம் வீசி பெண்களுக்கு அவருடைய உருக்குலைப்பது, பெண்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துவது, இது போன்ற சம்பவங்களில் அவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும். இந்திய தண்டனை சட்டத்திலே மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசு நடவடிக்கை சம்பந்தமாக எடுத்து வருகிறது. சார், இந்த சம்பவங்கள் வந்து இன்றோ நேற்றையோ நடைபெற்றுக் கொண்டிருக்கவில்லை. இது வந்து பல ஆண்டுகளாக வந்து இது போன்ற சம்பவங்கள் வந்து பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கிறது. குறிப்பாக திராவகம் வீசுவது என்பது ஆண்டுக்காண்டு ஒரு ஆண்டுக்கு பல பெண்கள் இதனால் வந்து பாதிக்கப்படுகிறார்கள். அப்படி இருந்தும் வந்து இந்த திராவகத்தை யார் வேண்டுமானாலும் வாங்கலாம் என்ற ஒரு நிலை இருக்கிறது. இதை வந்து தடை செய்யவோ அல்லது இதை வந்து முறைப்படுத்தவோ இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன்? இந்த மாதிரியான நடவடிக்கைகள் முன்கூட்டியே எடுத்திருந்தால் இது போன்ற ஒரு துயர சம்பவங்களை நாம் வந்து தடுத்திருக்கலாம் இல்லையா? இல்ல, ஏற்கனவே இது போன்ற அந்த அமிலங்கள் எல்லாம், அந்த திரவங்கள் எல்லாம் கட்டுப்பாட்டிலே தான் இருக்கின்றன. அதையும் மீறி சில மருத்துவ நிறுவனங்கள் அவைகளை வியாபாரம் செய்கிறார்கள். இதையெல்லாம் முறைப்படுத்த வேண்டும். கண்டிப்பாக அந்த சட்டம் கொண்டு வரும்பொழுது அதை முறைப்படுத்துவதற்கான அனுமதி இல்லாமல் பெறுகிறவர்கள் மீது கடுமையான தண்டனை கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுப்போம்.
சார், இது மாதிரியான குற்றங்கள் செய்பவர்கள் மீது இதுவரைக்கும் என்னென்ன மாதிரியான தண்டனைகள் கொடுத்துட்டு வந்தாங்க? இப்போ அந்த தண்டனைகள் வந்து சட்டத்தில் வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வர போறாங்க? அதாவது ஏற்கனவே இந்த அமிலம் உத்தரவுகள் எல்லாம் வந்து தண்டனையானது 1 ஆண்டு காலம் 2 ஆண்டு காலம் இருந்தது. இப்பொழுது ஆயுள் தண்டனையாக இருக்கும். சில சமயம் அந்த கொடூரமான சம்பவம் ஏற்பட்டு அந்த பெண் உயிரிழந்திருந்தால் கண்டிப்பாக மரண தண்டனை கொடுப்பதற்காகவும் எங்கள் தரப்பில் இருந்து நாங்கள் பரிந்துரை செய்வோம்.